ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நாங்க சாட்டர்டே எடுத்தோம். நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது டியூஸ்டே ஆயிருக்கும். ஆனா நாங்க ஸ்டால் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்துட்டு பண்ணோம். பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஃபுல் எனக்கு உடம்பு சரியில்ல. வைரல் இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன், பேசவே முடியல. வாய்ஸ கேட்டாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் கிளியர் ஆவல என் வாய்ஸ். ஆனாலும் நாங்க ஸ்டாலுக்கு காசு கட்டிட்டோம். சரி வேஸ்ட் பண்ண வேணாவே அப்படின்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல் டைம் வேற அதனால ஸ்டால் போட்டுருவோம் அப்படின்னு ரெடி ஆயி கிளம்பிட்டோம். யூசுவலா நாங்க காலையிலேயே கிளம்பிடுவோம். ஈவென்ட்க்கு வந்துட்டு பை 10 மேக்ஸிமம் 10:30 இருப்போம். அப்பதான் நம்மளுக்கு புடிச்ச இடத்துல ஸ்டால் கிடைக்கும். பட் இன்னைக்கு தாரா ஸ்கூல்ல வந்துட்டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு. ஸோ அது 10:30 அத முடிச்சுட்டு வந்து நாங்க எல்லாத்தையும் எடுத்து கார்ல போட்டு கிளம்புறதுக்குள்ளயும் ஒரு 12:00 ஆயிருச்சு. இப்ப டிராஃபிக்ல மாட்டிக்கணும். ஸோ பை 1:00 1:30க்கு தான் ரீச் ஆகும். தோ இட் இஸ் ஒன்லி 9 கிலோமீட்டர். எப்படியாவது இந்த கடல நீந்தி போய் அங்க ஒரு புடிச்ச இடமா பார்த்து ஸ்டால் போடுறது தான் இப்ப இருக்கிற முக்கியமான விஷயம். தாராவும் எங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லி அடம் புடிச்சுன்னு இருந்தா. பட் நாங்களே அங்க என்ன பண்ணுவோம்னு தெரியாது. அவளையும் கூப்பிட்டுன்னு போய் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு வீட்லயே விட்டுட்டு வந்துட்டோம். இன்னைக்கு பயங்கர லேட் ஆகும் போல. பயங்கரலாம் இல்ல. 1:00 1:30 ஆயிடும். போய் அப்புறம் திங்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour ஆயிடும். 2-3 ஆயிடும் இல்ல. சரி டிராஃபிக் கொஞ்சம் சீக்கிரம் கிளியர் ஆச்சுனா நல்லா இருக்கும். கிளியர் ஆகாது. தேங்க்ஸ். இது முன்னாடி வேற ரூட் இல்லையா? இல்ல முன்னாடி போய் லெஃப்ட் எடுக்கணும் குஞ்சூர். ஓ மை குட்னஸ். ஷோபா ஓகே குஞ்சூர் பின்னாடி இருக்கு இல்லையா ஷோபா. அங்க போணும். பட் இவ்ளோ டிராஃபிக். ஆனா 9 கிலோமீட்டர்ஸ் தான் வீட்ல இருந்துன்னு காட்டுச்சு. கொஞ்சம் கிளியர் ஆகுது பாரு. அது என்ன கொஞ்சம் ஸ்லோ போட்டு கொஞ்சம் முன்னாடி போனோடனே மறுபடியும் இங்கே பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டேன். ஓகே. பெங்களூர் டிராஃபிக் என்ன பண்றது? ஸோ பை 1:30 நாங்க வென்யூவை ரீச் பண்ணிட்டோம். இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு 2, 3 ஸ்டால் தான் வந்துட்டு எம்ப்டியா இருந்துச்சு. ஸோ அதில வந்துட்டு நாங்க ஒரு ஸ்டால பிக் பண்ணிக்கணும். யூசுவலி என்ன பண்ணுவோம்னா, நாங்க ஃபர்ஸ்ட்டு போன உடனே ஃப்ரண்ட்ல இருக்கிற ஸ்டால் தான் எடுப்போம். ஸோ கிரவுட் வந்தோனே ப்ராபபிலிட்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல நின்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம கிட்ட நெறைய வாங்குற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிப்போம். இந்த வாட்டி எங்களுக்கு லாஸ்ட்டா கிடைச்சுச்சு. ஸோ இங்க எல்லாருமே துணிக்கடை வச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஈவென்ட் ஆர்கனைசர் மொனோபலி மெயின்டெயின் பண்ணணும்னு பார்ப்பாரு. ஸோ அவங்க சிலர் துணிக்கடை, பெட்ஷீட், ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் நெறைய ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் இந்த மாரி எல்லாமே எல்லா விதமான ஐட்டம்ஸும் கிடைக்கிற மாரி தான் இவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஒரு வழியா நாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஒரு வாட்டியும் ஸ்டால் போடும்போது ஒண்ணு புதுசா கத்துக்குவோம். லைக் இந்த மாரி நாங்க யூசுவலா டிஸ்ப்ளே போடல லாஸ்ட் 2 டைம்ஸ். பட் ஓகே டிஸ்ப்ளே போட்டாலும் கஸ்டமர்ஸ் நல்லா அட்ராக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லி கத்துக்கணும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே போட்டு இருந்தாங்க. எங்ககிட்ட ஸ்டாண்ட் இருக்கு. ஆனாலும் நாங்க எடுத்துட்டு மாட்டோம். ஏன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் டர்ட்டி ஆயிடும்னு சொல்லிட்டு. பட் அதுவும் ஒரு நல்ல ட்ரிக்குன்னு கத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி புது விஷயம் ஒரு வாட்டி ஸ்டால் போடும்போது கத்துக்குறோம். இந்த லக்ஸூரியஸான அபார்ட்மெண்ட்ஸ்ல ஸ்டால் போடுறது ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது. 5:00 மேல தான் உங்களுக்கு கிரவுட் வரும். அது ஏதோ குரூப்ல போட்டு வச்சுக்குவாங்களோ, இல்ல எல்லாரும் டிசைட் பண்ணிக்குவாங்களோ என்னவோ! நீங்க எவ்வளோ சீக்கிரமாவே ஸ்டால் போட்டாலும் உங்களுக்கு 5 மணிக்கு மேல தான் கிரவுட், 5 மணிக்கு மேல தான் பிசினஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, அனில் தான் பாவம் அந்த லக்கேஜ் எவ்ளோ பெருசா இருக்கும்னா, அனில் தான் அத ஏத்தி இறக்கி நான் என்னவோ பிசினஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டேன், டிசைட் பண்ணிட்டேன். பட் அனில் இல்லன்னா இது கண்டிப்பா முடியாது. ஸோ அவரு தான் முழுக்க எனக்கு ஃபுல் சப்போர்ட் இந்த மாரி அரேஞ்ச் பண்ணதுலருந்து எல்லாம். என் ஸ்டால் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு எல்லாமே செட் பண்ணி வைக்கவும், ஒரு 5 பேர் வர வரைக்கும் நம்ம ஒரு மெயின்டெயின் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. கிரவுட் ஒண்ணா வந்துட்டு ஒரு சுனாமி அடிக்கிற மாரி அடிக்கும் இல்லைங்களா? அப்போ ஜோலி முடிஞ்சுச்சு. இதே மாதிரி இருக்கவே இருக்காது. எது எங்க போயிருக்கோன்னு தெரியாது. நீங்க எண்டிங்ல பார்ப்பீங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் கிளம்பணும். ஸோ லஞ்சுன்னு பெருசா எதுவும் வாங்கல. லாஸ்ட் டைம் ஸ்டால் போட்டப்போ பயங்கர செலவு பண்ணிட்டேன். ஒரு 5,000 நானே வந்துட்டு செலவு பண்ணேன். ஸோ இந்த வாட்டி எதுவுமே செலவு பண்ணக்கூடாதுன்னு மனக்கட்டுப்பாடோட வந்திருக்கேன். அதனால சும்மா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு, மத்தவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு தூரத்துலேருந்தே பார்த்துட்டு போய் உட்காந்துட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. ஏன் தெரியல. இப்போ ஒரு 2:30, 3 மணி இருக்கும். செம்ம வெயில் ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். ஸோ ஈவினிங் எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியல. யூசுவலா லாஸ்ட் 2 ஸ்டால்ஸ்க்கும் பிரசாந்த் வந்திருந்தான். அவனும் கொஞ்சம் மடிக்கிறதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவான். பட் இந்த வாட்டி அவனும் இல்ல. ஸோ நெறைய வேலை அனில்க்கு தான் இருக்க போது. இது பயங்கர பெரிய சொசைட்டியா இருக்கு குஞ்சூர்ல. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு. ஸோ கிரவுட் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. என்ன கொசு அடிக்கிறியா? ஓட்டின்னு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30. பயங்கர வெயில் இன்னைக்கு. எல்லாம் செட்டப் பண்ணிட்டோம். வாய்ஸ் இன்னும் சரியாகல. அப்படியே தான் இருக்குது. ஆனாலும் ஓகே மேனேஜ் பண்ணுவோன்னு சொல்லி காசு கட்டிட்டோம் இல்லைங்களா? அதனால இங்கே ஸ்டால் போட வந்துட்டோம். ஸோ ஸ்டால் எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு. 5 மணிக்கு தான் ஆஸ் யூஷுவல் க்ரௌட் வரும். எல்லா ஸ்டால்லையும் இதை நம்ம பார்த்தாச்சு. எல்லா ஸ்டால்லையும் இல்லை, எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. பார்த்தாச்சு. ஸோ 5 மணி வரைக்கும் இந்த மாதிரி
ஈ ஓட்டு, கொசு ஓட்டு, நீங்க மத்தவங்க என்ன போட்டிருக்காங்களோ அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டு இப்படியே போயிடும் இல்ல எங்களோட. அவங்களுக்கு போய் ஷாப்பிங் பண்ணு. இல்லை இந்த வாட்டி பண்ணுறதுக்கு பைசா இல்லை, இங்கே சம்பாரிச்சு தான் வெளியில் ஷாப்பிங் பண்ணோம். அதனால் இந்த வாட்டி அமைதியாக உட்காந்துட்டேன், போய் பார்க்க கூட போகல, ஜஸ்ட் இப்படி வீடியோ எடுத்துன்னு ஓடி வந்துட்டேன். அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். நல்லா பயங்கர பெருசாக இருக்குது. வெறும் ஒரு பார்ட் இல்லையா இது, ஒரு பார்ட் ஒண்டி தான் பார்த்துருக்கோம். பயங்கர ஏக்கர் கணக்காக இருக்கிற அப்பார்ட்மெண்ட், அதுதான் பயமே. இவ்வளோ பெருசாக இருக்கிறவங்க தான் வரமாட்டாங்க வெளியவே. ஸோ இந்த வாட்டி எவ்வளோ க்ரௌடு வருதுன்னு பார்க்கணும். லாஸ்ட் 2 ஸ்டால்ஸோட க்ரௌடு நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் பயங்கரமாக இருந்துச்சு, நல்ல க்ரௌடு. ஆனால் அது கொஞ்சம் மீடியம் சைஸ் அப்பார்ட்மெண்ட். லாஸ்ட் டைம் 1000+ ஃப்ளாட்ஸ் இருக்கிற அப்பார்ட்மெண்ட், அதில் வந்துட்டு க்ரௌட் ஓகே, டீசெண்டான க்ரௌட், நஷ்டம் எதுவும் ஆகல. பட் இந்த வாட்டி தான் இன்னமும் நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல. நாங்களே வந்தது லேட்டு. ஆமாம், லாஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இந்த டைம் அட்லீஸ்ட் ஒன்னா வித்து போயிடுச்சு. இந்த டைமுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5-6 சேல்ஸ் ஆயிருந்துச்சு. அட்லீஸ்ட் பேர் மினிமம் ஒன்று, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒன்று போயிடுச்சு. இன்னைக்கு வந்தாங்க ஒருத்தர் வந்து பார்த்துட்டு ஏதோ அப்புறமா இட்டுன்னு வரலாம், இல்லை அவங்களே வரலாம், என்னவோ தெரியல, போயிட்டாங்க. பட் இதுதான் வந்துட்டு இந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸோட ட்ராபேக், பெருசாக வாங்க மாட்டாங்க. இதுதான் இது ட்ராபேக்கும் இருக்கலாம், இல்லை எதுவும் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 6000+ ஃப்ளாட்ஸ் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் போட்டிருக்கோம். அதனால் செக் பண்ணி பார்க்கணும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஆஸ் ஆஃப் நான் முறுக்கு கிறுக்கு எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னு இருந்தோம், அது வந்துட்டு எங்கள் வீடியோவில் சொல்லணுன்னு இருந்தோம். பட் வாய்ஸ் சரியில்லை, ஹெல்த்து சரியில்லாத ரீசன்ஸ்னால சொல்ல முடியல. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது எங்களுக்கு, எங்கே ஸ்டால் போட்டாலும் சரி, ஆன்லைன்லேயும். ஸோ நிறையா பேர் எங்களை ரிக்வெஸ்ட் பண்ணிருந்து நீங்கள் வந்துட்டு எல்லா இடமும் எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரு இடத்துல பார்க்குற மாதிரி ஒன்று பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அந்த இடம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக க்ரோ ஆகிறதுக்கு அது ஒன்று பண்ணியிருக்கோம். லாட் ஆஃப் எஃபர்ட் எடுத்து அப்லோட் பண்ணுறதுலேருந்து டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே ரிவீல் ஆகிட்ருக்கோம். பட் நெக்ஸ்ட் வீக் அந்த பெரிய அனௌன்ஸ்மெண்ட், ஒன்ஸ் இட் இஸ் ரெடி டு கோ லைவ், நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ 5:00 மேலே க்ரௌட் வர ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. நாங்கள் என்னவே பிளான் பண்ணின்னு போனாலும் எல்லாமே இந்த மாதிரி அவங்க கழிச்சு போட்டுடக்கூடாது, இல்லை நாங்கள் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சா ஒன்றுமே நடக்காது. ஸோ 5 to 9 வி வாஸ் லாஸ்ட். எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்படி தான் சுனாமி ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ நாங்கள் எடுத்து மடித்து வச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துன்னு போனோம். வீட்டுக்கு எடுத்துன்னு போய் அப்படியும் வைக்க முடியாது இல்லைங்களா, திருப்பி எல்லாமே ப்ரெஸ் பண்ணி நல்ல கவரில் போட்டு எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது ஒரு டாஸ்க்னா, அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு பயங்கரமான டாஸ்க். அது ஒரு 2-3 டேஸ் போயிடுங்க அரேஞ்ச் பண்ணி திருப்பியும் வாபஸ் வைக்கிறது. ஸோ இந்த வாட்டி நாங்கள் சேல்ஸ் பயந்த மாதிரி இல்லை, சூப்பராக போச்சு. முன்னாடி ஒருத்தர் இருந்தாலும் அவங்க கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தாலும் எங்கள் கலெக்ஷன்ஸ் எங்களை நம்பி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க, உங்கள் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குன்னு. நல்ல சேல்ஸ் ஆச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ எல்லாம் பேக் பண்ணிட்டோம், வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டோம். இப்போ நாங்களும் வந்துட்டு இங்கே ஸ்டால் போட்டோன்னு ஒரு ஞாபகார்த்தம் ஏதாவது இருக்கணும் இல்லைங்களா. ஸோ ஸ்நாக்ஸ் கடை போட்டுருந்தாங்க, அவங்க கிட்ட போய் ஒரு கார்லிக் மிக்சரும் அதுக்கப்புறம் கட்டியான்னு ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க, அதையும் வாங்கிக்கின்னு பயங்கர பசி, மோமோஸ், ஒரு சோடா வாங்கி குடிச்சிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு 11-12 வீடியோ ரீச் பண்ணிடுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30. ஃபைனலாக ஒரு கஸ்டமர் வந்தாங்க, எங்கத்துலேருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஸோ தே ரியலி லைக் த ட்ரெஸ், அதை பிக் பண்ணாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் கஸ்டமருக்கு நம்ம விட முடியுமா, அதனால அவங்களுக்கும் சேல் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணும். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா, நாங்கள் எடுக்கிற எஃபர்ட்ஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மிஸ் பண்ணாத லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.